மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத்தி வரதை நம்ம ஆளுங்க அலைமோதின்னு போய் எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா அரசியல் அத்தி வர்றது தான் விஜய். தற்கூரின்னு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அது எதை வச்சு நீங்கள் தற்கூரின்னு விமர்சனம் பண்ணுறோம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியவே தேவையில்லைன்றான். அவங்க பொலிட்டிக்கல் ரூல்ஸையே ரீரைட் பண்ணுறாங்க. விஜய் வந்து பட்ஜெட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் அங்கே பதில் இல்லை. நாங்கள் ஏன் ரியாக்ட் பண்ணோன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் மேட்ரே இல்லை. முதல்ல 234 தொகுதியில் நிறுத்துறதுக்கு விஜய் கிட்டையோ அவங்க கட்சிக்கிட்டே கேண்டிடேட் இருக்கா? நிற்கிறதுக்கு வேட்பாளர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அவங்க 2 செட்டு வாக்காளர் வச்சுருக்காங்க கையில். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் புறம் தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். திமுக அதிமுக 2 கட்சிக்குமே இளைஞர்களுடைய விருப்ப தேர்வில் இல்லை. அது 2மே வந்து பழைய கட்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்துட்டாலே டிவிக்கே தோராயமாக எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். விஜய் நிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. நின்னா அவர் நிற்கிற தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நிற்கிற தொகுதியில் அவர் உறுதியாக ஜெயிச்சிருவார். இந்த தேர்தலில் பல பெரிய மனிதர்கள் சின்ன பசங்கிட்ட மண்ணை கவலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜயுடைய அரசியல் அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இதை தாண்டி தான் சர்வே ஆகி வரணும். இதுதான் சேலஞ்சு. சிங்கிள் மெஜாரிட்டியாக எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க போவது இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி அரசு தான் வரப்போகுது. இப்போ ஆனால் ரொம்ப டைட்டான எலெக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போதைய சூழலில் February 7 பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் யார் பக்கம் ஸ்லைட்டாக ஒரு எட்ஜ் இருக்குது? என்டிஏ பக்கம் ஒரு எட்ஜ் இருக்குது. ஏபிபி நாளில் தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இன்னும் 2 மாதம் டைம் கூட இல்லை, 2 மாதத்துக்கும் குறைவாக தான் இருக்குது. ஆமாம். ஆனால் இன்னுமே வந்து ஒரு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது மாதிரி இருக்குது. குறிப்பாக மேடைக்கு மேடை வந்து விஜய் வந்து டிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே டிவிக்கே வந்து டேக் ஆஃப் ஆகிட்டா? டேக் ஆஃப் ஆகாத ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபீவர் வந்து வெளியில் தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். சில நேரங்களில் உள்காய்ச்சலாகவும் இருக்கும். இப்போ உள்காய்ச்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளிக்காய்ச்சல் தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. உள்காய்ச்சலாக விஜயோட வருகையினால வந்த உள்காய்ச்சலா இல்லை? அரசியல்வாதிகள் எல்லா தரப்பில் இருக்கவங்களுக்குமே உள்காய்ச்சல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழப்பங்கள் இன்னும் தீரலை. திமுக கூட்டணியில் அணிகள் இன்னும் உறுதியாக இவங்களாம் இருக்க தான் போகிறாங்கன்றது 100% உறுதியாகலை. இருக்க போகிறவங்களுக்கு எவ்வளோ சீட்டுன்றது உறுதியாகலை. அதனால் அந்த அணியில் இருக்கவங்களுக்கும் காய்ச்சல் அடிக்குது. அதிமுகவில் இருக்கவங்க அது அணி ஓரளவு சேர்ந்துருச்சே தவிர இன்னும் அது வேகம் எடுத்து ஓட ஆரம்பிக்கலை. அது அங்கேயும் வந்து யாருக்கு என்ன சீட்டுன்னு தெரில. பிஜேபி கேட்குற சீட்டு அமமுகவும் கேட்குது, அமமுக கேட்குற சீட்டு அதிமுகவும் கேட்குது. அதனால் அங்கே இருக்கிற வேட்பாளர்களுக்கும் உள்காய்ச்சல் அடிக்குது. விஜய் கட்சியில் யார் வேட்பாளர்னு இன்னும் தெரில. அதனால் அவங்களுக்கும் உள்காய்ச்சல் அடிக்குது. கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்லை நம்ம தனியாக தான் ஊட்டிக்கு போனோமான்ற ரேஞ்சில் அது இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் எல்லாருக்கும் உள்காய்ச்சல் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அது வெளிக்காய்ச்சலாக வெளிப்படுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஓகே. ஆரம்பத்துலேருந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பெரிய கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரப்போகுது, எங்ககிட்ட வந்து அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நோட்டபுளாக பார்த்தோம்னா செங்கோட்டையன் மட்டும் வந்து ஜாயின் பண்ணார். அது இல்லாமல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர போகிறாங்க, ஐபிஎஸ் வர போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மேடை கூட்டங்கள் நடக்கிறப்ப விஜய் கூட இன்னைக்கு இணைய போகிறாங்க, விஜய் அறிவிக்க போகிறார் மேடையில் அப்படின்ற டாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரொம்பவே ஒரு தோல்வி ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து கிரவுண்டில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நிறைய ஆக்டிவிட்டி பார்க்குறோம். அரசியல் ரீதியாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபேக்சுவலாக கரெக்ட். ஆனால் கிரவுண்டில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட விஜய் மீது இருக்கிற ஈர்ப்பு, அந்த அபிமானம் இதெல்லாம் வந்து குறையில மாற அதிகமாக இருக்குது. ஆதரவு கூடிகிட்டே போகுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேக்கள்லையோ 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேலையோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் எடுக்கக்கூடிய டிப்ஸ்டிக் சர்வேஸ்லையோ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே தான் போதே தவிர டிப்பாக மாட்டேங்குது. ஸோ இது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு ஏறுமான்றது எனக்கு தெரியல. இப்போ ஆதவெல்லாம் சொல்கிறாரு
அருண்ராஜ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து 25 இருக்கு. நாங்கள் 35 வாங்குறோம் 45 வாங்குறோம். அது வந்து எங்களுக்கு உறுதியாக தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் 20% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது. தாவேகாவுக்கு 20%. தாவேகாவுக்கு 20% ஓட்டு ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகள்லையுமே இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப 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 சீரியஸான விஷயம். ஸோ அது இன்னும் ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்னா ஒரு 35% 40% இருக்கக்கூடிய கட்சி வந்து ஒரு தொகுதியில் வெற்றி அடையும் அப்படின்றப்ப 20% அப்படின்றது வெற்றி அடையாது, பட் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி மேலோட்டமாக பார்த்தா அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தேர்தலே புது தேர்தல். இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு தேர்தலாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர தேர்தல் இல்லை இது. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். ஸோ அதைத்தான் அவங்க சென்ஸ் பண்ணி 1977 எம்ஜிஆர் வந்த மாதிரி நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுடைய பின்னணி இதுவாக தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்களும் கிரவுண்டில் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு சைலண்ட்டான அண்டர் கரண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஆளும் தரப்புக்கு மேலே ஒரு அதிருப்தி, கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த அதிருப்தி அப்படியே அறுவடை பண்ணுற பலம் அதிமுக கூட்டணிக்கிட்ட இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இதை விஜய் அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் இல்லை. அதனால் போன வாட்டி திமுக, இந்த முறை அதிமுக, அப்புறம் இது இப்படி நம்ம கணக்கு போட முடியாது. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். அதனால் இதில் எப்படி வாக்கு போடுவாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அத்தி வரதை நம்ம ஆளுங்க அலைமோதின்னு போய் எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா அரசியல் அத்தி வர்றது தான் விஜய். அதனால் இது என்ன ஆகுன்றது தெரியாது. விஜய் இதைத்தான் ஹிண்ட் பண்ணுறாரு அவரோட ஸ்பீச்சில். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு விஜய் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு பூத்துக்கு வருவாங்கன்னு. அதை வந்து நம்ம ஏதோ அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுகிற ஸ்பீச்சாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய. விஜயுமே அதான் சார் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருமே சர்வேஸ் எடுப்பார், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்கிட்ட பேசுவார், அவர் கிரவுண்ட்லேருந்து இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப நான் வந்து ஸ்பாயிலர் கிடையாது, நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங்கு, என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க, ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்டிடிவி கிட்ட பேசுகிறார். அப்போ அவர் நம்புறாரா நம்மளால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு? இல்லை அது வந்து கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு இல்லை தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம்? அவருடைய நம்பிக்கைக்கு வந்து அடிப்படை இருக்குன்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா அதான் நான் சொன்னேன், புரியாமலாம் பேசுகிறேன், அவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரு. நம்ம அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோன்னு கூட சில நேரங்களில் எனக்கு தோணுது. அவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரு, சும்மா உத்வேகம் கொடுக்கறதுக்காக பேசுறதில்லை. பொலிட்டிக்கல் கிரவுண்டே வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம தான் அதை சென்ஸ் பண்ணாமல் இருக்கோமோ அப்படின்னு தோணுது. நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம்ல, இதை பற்றிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரில, அரசியல் மயப்படுத்தலை அவங்களோட தொண்டர்கள். என்ன அவங்க வேற ஒரு இதில் இருக்காங்க, வேறு வைப்பில் இருக்காங்க. அவங்க வந்து இதை அரசியல் மயப்படுத்த நம்மளுடைய பார்வையில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இல்லை, நான் வந்து தொண்டர்களையும் அவங்களுடைய கட்சிக்காரங்களையும் சொல்கிறேன். அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க, தற்குறியாக இருக்காங்கன்னு இவங்க தற்குறின்னு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அது எதை வச்சு நீங்கள் தற்குறின்னு விமர்சனம் பண்ணுறோம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் தற்குறின்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியவே தேவையில்லைன்றான். ஸோ இதெல்லாமே வந்து திமுக அதிமுக மாதிரியான பழைய திராவிட கட்சிகள் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க பொலிட்டிக்கல் ரூல்ஸையே ரீரைட் பண்ணுறாங்க. அவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயங்களே வேறு. ஸோ அதனால் நீங்கள் விஜய் வந்து பட்ஜெட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அங்கே பதில் இல்லை. நாங்கள் ஏன் ரியாக்ட் பண்ணோன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் மேட்ரே இல்லை. அது கரெக்டாக தப்பான்ற பட்ஜெட் போனால் எங்களுக்கு என்ன, நான் அது சரி தவறுக்குள்ளேயே போகல. நான் வந்து ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸை நாங்கள் பார்க்குறோம். முதல்ல 234 தொகுதியில் நிறுத்துறதுக்கு விஜய் கிட்டையோ அவங்க கட்சிக்கிட்டயோ கேண்டிடேட் இருக்கா? நிறைய கேண்டிடேட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விருப்ப மனுவே பாருங்களேன், எவ்வளோ பேர் ஆர்வமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது அவனுக்கு உண்மையிலேயே தெரியுதா தெரியலையா அதெல்லாம் ரெண்டாவது. விருப்ப மனு அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். ஒரு கட்சியில் விருப்ப மனு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எக்கச்சக்கமான பேர் முண்டி அடித்து போய் விருப்ப மனு வாங்குறாங்க அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். இப்போ நீங்கள் தலைவர் பேரில் விருப்ப மனு வாங்குவாங்கல்ல, அது திமுகலையும் வாங்குறாங்க, அதிமுகலையும் வாங்குறாங்க. தலைவர் எல்லா இடங்களையும் போட்டி போட முடியுமா? தலைவர் பேரில் விருப்ப மனு வாங்குறீங்களா, கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு நம்ம கேட்க முடியுமா? அவங்கள தற்குறின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு விதமான அன்பை காட்டுற விஷயம். கரெக்டாக? அந்த மாதிரி இவ்வளோ பேர் வாங்குறவனே நீங்கள் இவ்வளோ மட்டும் எப்படி நீங்கள் தற்குறி, இது என்னடா விருப்ப மனுவா, லாட்ரி சீட்டா, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து வாங்கி போகிறீங்கன்னா கிண்டல் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? திமுக காரன் செஞ்சா கரெக்டு, அதிமுக காரன் செஞ்சா கரெக்டு,
தாவேகாரன் செஞ்சால் தப்புன்னு சொல்ல முடியுமா? விருப்ப மனு வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்வமாக வராங்க. இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பிங்லாம் பார்த்த பிறகு கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. அப்புறம் நம்ம கேண்டிடேட்டே இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் ஜென்ரலாக சென்ஸ் பண்ணுறது ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முன்னாடி நினைக்கிறதே இல்லை, இப்போ நினைக்கிறாங்க. அப்படி நினச்சா அவங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக விஜய் கட்சி தான் இருக்குது. ஏன்னா திமுகக்குள்ளே அவங்களால அவ்வளோ சுலபமாக ஃப்ரீயாக போய் சேர முடியல, சேர்ந்து ஒரு பதவிக்கு வர முடியல, இல்லை பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதெல்லாம் நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குது. அதிமுக கூட அவங்களுக்கு பெரிய கனெக்டே இல்லை. ஸோ திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே இளைஞர்களுடைய விருப்ப தேர்வில் இல்லை. அது ரெண்டுமே பழைய கட்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் சீமானுக்கு ஒரு பெரிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது. அது தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜி கனெக்ட் இருக்க இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. மற்ற இளைஞர்களுக்கு அங்கே அந்த ஐடியாலஜி இல்லாத ஆட்களுக்கு பெரிய ஈர்ப்பு இல்லை. நல்லா பேசுகிறாருன்றதை தாண்டி அது இப்போ விஜய் ஒரு மாஸ் லீடர் அப்படின்றதுனால எல்லா இளைஞர்களுக்கும் இன்னும் ஓட்டு போடுற வயசு வராத பசங்க வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலுக்கும் அவர் வாக்காளர் வச்சுருக்காரு. ஸோ இந்த தேர்தலுக்கு இல்லை தலைவரே, நான் ஓட்டு 18 வயசு ஆகல, நான் அடுத்த தேர்தலுக்கு போடுறேன்னு ரெடியாக இருக்கிறவங்களாம் இருக்கலாம். இப்போவே நீங்கள் நிற்கிறதுக்கு வேட்பாளர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அவங்க 2 செட்டு வாக்காளர் வச்சுருக்காங்க கையில். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் புறம் தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சார், இப்போ அந்த 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போடக்கூடிய ஸ்ட்ரக்சர் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா பலர் போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை விஜய் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? யார் அவர் பிக் பண்ணால் அவங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க? அவங்க என்ன ப்ராசஸில் பிக் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அது க்ளோஸ்டாக அவங்க ரகசியமாக அதை வேட்பாளர் பட்டியலில் தயார் பண்ணுறாங்க. அதனால் அவங்க யாரை நிறுத்துவாங்கன்னு தெரியாது. எந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போது ஆளும் திமுக ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. அதே எம்எல்ஏவுக்கு மறுபடியும் தலைமை சீட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க திமுக. அப்போது திமுக 2 ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே அவர் சிட்டிங் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஒன்றும் பண்ணல, தனிநபராக அந்த எம்எல்ஏ மேலேயே மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அரசு மேலேயே வெறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்பாங்க. அங்கே அடுத்த ஆப்ஷன் நேச்சுரலாக அடுத்த ஆப்ஷன் அதிமுக. ஒருவேளை அதிமுக அதை கூட்டணிக்கு கொடுத்துருச்சு, இல்லை அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை, அவர் ஒரு டம்மி கேண்டிடேட்டாக இருக்கார் அப்படின்னும் போது விஜய் கட்சியில் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறாங்க, இல்லை பெரும்பான்மை சமூகத்துடைய கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. இப்படியே அது கேஸ் டு கேஸ் மாறும். ஸோ இது என்ன சொல்கிறது, நீங்கள் உறுதியாக இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இப்போது அதிமுக கொங்கு பெல்ட்டில் அதிகமாக ஜெயிச்சிரும், திமுக வட மாவட்டங்கள் திமுகவுடைய கோட்டை, சென்னை திமுகவோட கோட்டை, இப்படி நம்ம சொல்கிறோம்ல. அப்படி இவங்களை இந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்ம சொல்ல முடியாது. இவங்க கேண்டிடேட் தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வீக் லிங்க்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுறாங்களோ அங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்குது 25 தொகுதின்றது அவங்க கேட்குறாங்க. 25 30க்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 30 தொகுதின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த 30 தொகுதியில் எதிர்த்து 30 தொகுதியிலையும் அதிமுக நிற்குமானா தெரியாது. அதிமுக அதில் இப்போ சப்போஸ் பிஜேபிக்கு ஒரு 10 தொகுதியை கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 30ல் 20ல் அதிமுக ஃபைட் பண்ணுது, 10 பிஜேபி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 தொகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போடக்கூடிய 10 தொகுதி. அந்த இடத்துல டிவிகே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடுது அப்படின்னா அப்போ நீங்கள் யாருக்கு சண்டை நடக்குதாங்க? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் டிவிகேவுக்கும் ஃபைட் நடக்குது. அங்கே இலையும் கிடையாது, சூரியனும் கிடையாது. அந்த இடத்துல டிவிகே ஜெயிக்கும். கேண்டிடேட் நல்லா இருந்து அவர் நல்லா வேலை செஞ்சு பிரச்சாரம்லாம் நீட்டாக பண்ணி இந்த 2 கேண்டிடேட்ஸ் வீக்காக இருந்தாங்கன்னா, இதெல்லாம் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்த பிறகு நம்ம வச்சுக்கிட்டு, கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்துட்டாலே டிவிக்கே தோராயமாக எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நிகழ்காலத்தில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள்னா, மக்கள் நீதி மையத்தில் ஒரு வேட்பாளராக போட்டப்போ நம்ம பல தொழிலதிபர்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி இது பண்ணதாக பார்க்கட்டும். பல காலமாக சீட்டு கிடைக்காம இருந்த சிலர் அங்கே போனால் சீட்டு கிடைக்கும்ன்றதுக்காக மக்கள் நீதி மையத்தில் ஜாயின் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்படின்றப்ப விஜய்க்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான க்ரௌடு வரப்போகுது, எனக்கு சீட்டு வேணும், சீட்டு கொடுங்க அப்படின்ட்டுலாம். ஒரு சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது முதல்ல ஒரு கஷ்டம். ரெண்டாவது, திராவிட கட்சிகள் 2 பேருமே அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த மாதிரி டாக்டிக்ஸை வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேட்பாளர் அந்த இடத்துல அதை நின்று ஃபேஸ் பண்ணணும், பயந்துக்கிட்டு வாபஸ் வாங்கிடக்கூடாது, இல்லை வேறு ஏதாச்சும் திரைமறைவு டீலிங் நடந்துட்டாலும் அந்த இடத்துலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. அப்படின்றப்ப
எப்படி ஒரு டைட் ஸ்பாட்டில் இருக்காங்க அந்த வேட்பாளர் தேர்வில் டிவிகே? அது ரொம்ப கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். கமல் சொல்லுவார்ல, பிளாடர் ஏற்றணும், தண்ணி வரணும், டைலாகும் பேசணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க் தான் அது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட காசு இருக்கணும், அவர் செலவு பண்ணணும், அவர் விலை போயிடக்கூடாது, கட்சிக்கு லாயலாக இருக்கணும், மக்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், இவங்க 2 பேரும் தோக்கடித்து ஜெயிக்கக்கூடியவராக இருக்கணும். இப்படிலாம் ஆள் கிடைக்குமா அப்படின்னா இப்படிலாம் ஆள் கிடைக்காது. கிடைச்ச ஆளை தான் எடுத்துக்கணும். இப்போ நான் 6 குவாலிட்டி எதிர்பார்க்குறேன்னா அதில் 2 3 கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறேன். 10 பொருத்தமும் கிடச்சி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். 10ல் ஒரு 4 இருக்குதா 5 இருக்குதா, சரி பரவாயில்ல போ, குரு போகிறதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணுவோன்னு. அது மாதிரி எலெக்ஷன் முடித்துக்குள்ளே நீங்கள் வேட்பாளர் போட்டு தர ஆகணும். அதனால் இப்போ அப்படி பார்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேட்ச் பண்ணி போடுவாங்க. அப்படி தான் போட முடியுமே தவிர நம்ம வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் இப்படி தான் இதெல்லாம் வந்தால் தான் கேண்டிடேட் அப்படின்னா கேண்டிடேட்டே கிடைக்காது. அது திமுகவுக்கே கிடைக்காதுங்க. இவ்வளோ 75 வருஷ கட்சின்றோம், திமுகலே நீங்கள் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் இருந்தால் ஆர்கே நகரில் ஏன் டெபாசிட் போச்சு? அது ஒரு இடைத்தேர்தல், ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, கட்சியை 2ஆக உடஞ்சி போயிருக்கு. அப்போ அந்த தேர்தலில் திமுக தானே ஜெயிச்சிருக்கணும். திமுக ஏன் டெபாசிட்டே வாங்கலை? திமுக பெரிய கட்சி தானே, அதிமுக 2ஆக உடஞ்சி போச்சு. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கணும்ல. சரி ஜெயிக்கலன்னா 2வது இடத்துக்கு வரணும்ல. சரி 2வது இடத்துக்கு வரலாம் கூட 3வது இடத்துக்கு போடுறீங்க. டெபாசிட்டே ஏன் வாங்கலை? அங்கே இருக்க திமுக காரங்க ஓட்டு போட்டுருந்தாலே டெபாசிட் கிடச்சிருக்கோம்ல. அப்போ திமுக காரங்க கூட ஏன் ஓட்டு போடல ஆர்கே நகரில்? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எலெக்ஷனில் எது வேணாலும் நடக்கும், திமுக மாதிரி பெரிய கட்சிக்கே எது வேணாலும் நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு சாம்பிள். நீங்கள் பேசுகிற வரைக்கும் விஜய் வந்து நிற்க மாட்டார் இந்த தேர்தலில் அப்படின்னு ஒரு குரல்கள் கேட்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து 2 தொகுதிகளில் நிற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற குரல்களும் கேட்குது. விஜய் நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. நின்னா அவர் நிற்கிற தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அவர் ஜெயிச்சாருன்னா லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவார். அது 2 கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த கோவையில் எப்படி நடந்துச்சு, இது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது, டிஎம்கே ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற டீலிங் வந்து அங்கே நடக்குமா? விஜய் நிற்பார், நிற்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிற்கலை அப்படின்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் ஆர்வம் போயிடும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நிற்கலை அப்படின்னாலே இல்லை அவரே பயந்துட்டாரு, பின் வாங்கிட்டாரு. அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு தொகுதியில் நின்னாருன்னா அங்கே ஃபோக்கஸ் போயிடும், விஜய் நிற்காட்டி 234 தொகுதியிலையும் விஜயே நிற்கிற மாதிரி களமாடுவாங்க அப்படின்னு ஒரு பதில் வந்து அதுக்கு சொல்கிறாங்க. எது வேணாலும் சொல்லிக்கலாம், நமக்கு தேவைன்னா பதில் சொல்லிக்க வேண்டியதானே. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு தலைவர் அப்படின்னா முன்னாடி இருந்து லீட் பண்ணணும், அப்போ நிற்கணும். கருணாநிதி நிற்காம வந்திருக்காரா? ஜெயலலிதா நிற்காம வந்திருக்காங்களா என் தேர்தலையாவது? ஒரு பொது தேர்தலில் நீங்கள் நிற்கணும். அதில் வந்து நிற்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது செட்பேக் ஆகிடும். கண்டிப்பாக நிற்கணும். நிற்கிற தொகுதியில் அவருக்கு வந்து அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வெற்றி வாய்ப்பெல்லாம் பார்த்து தான் நிற்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. உறுதியாக போய் குளத்தூரில் நிற்க மாட்டாங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஸோ அவங்க வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் நிற்பாங்க. பெரிய பெரிய தலைவர்களே அப்படி தான் தொகுதியை தேர்வு பண்ணுவாங்க. அதில் போய் இமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி தேர்வு பண்ணி தான் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பாங்க. நிற்கிற தொகுதியில் அவர் உறுதியாக ஜெயிச்சிருவார். விஜய் ஜெயிச்சிருவார். ஸோ அதனால் அது வந்து அவர் நிற்க மாட்டாருன்னு நான் நம்பலை. இல்லை, எனக்கு எங்கே இது வருதுன்னா, இப்போ திமுக அதிமுக மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சர்டான பார்ட்டியை ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு பல போட்டிகள் இருக்கும். அதில் யார் வேட்பாளர், இவங்க ஜெயிப்பாங்களா, இவங்களை நிப்பாட்டுறது பேக்ரவுண்ட் செக்லேருந்து பல விஷயங்கள் அதை சுற்றி இருக்குல்ல. இப்போ அதில் வந்து துரைமுருகன் உட்காருவார், ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் நிறைய பேர் அடுத்த லெவலில் இருப்பாங்க. விஜய் உட்காந்து எல்லா வேட்புமனுவும் பார்க்க முடியாது. அப்போ இவனை போட்டால் அங்கே ஓட்டு விழவும், சமுதாய பலமாக இருக்கட்டும், இல்லை அவரால் செலவு பண்ண முடியுமா இருக்கட்டும், நிறைய கால்குலேஷன்ஸ் உள்ளார இருக்கும். அப்படின்றப்ப இதை பண்ணுறதுக்கே அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் வேணும்ல. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்ட்டி வைஸ் முதல்ல தாவேக்கா ரெடியாக இருக்கா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு? இப்போ தான் அது மெல்ல மெல்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் இல்லை, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதனால தான் அதான் இப்போ தான் அது ரெடி ஆகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதில் சொன்னேன் பார்த்தீங்களா, பொலிட்டிக்கல் ரூல்ஸை ரீரைட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குற இந்த கேள்விகள் எல்லாமே அந்த ரூல்ஸ் அடிப்படையாக வச்சு வர கேள்விகள். அவன் அதை பற்றி கவலையே படலன்னு நான் சொல்கிறேன். 10 பேர் அப்ளை பண்ணுறான்னா அந்த 10 பேரை நீங்கள் இப்படி தான் பார்த்து கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவன் யாரும் போய் நிற்க போகிறான் கிரவுண்டில், அவன் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அந்த கேண்டிடேட்டாக இருக்கிற ஆட்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் திமுக காசு கொடுப்பாங்க ஜனங்களுக்கு, அதிமுகவும் காசு கொடுப்பாங்க, அதனால் காசு கொடுக்குற சக்தி இருக்கான்னு பார்த்து கேண்டிடேட் போடுறாங்க. நான் காசு கொடுக்க போகிறது இல்லை. அவங்க இப்போ 2 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் ஒரு 1 லட்சம் பேருக்கு ஓட்டு 1 லட்சம் பேருக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மினிமம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 1,500,000 ரூபாய் என்னாச்சு? 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் வெறும் வாக்காளர்களுக்கு பணமாக மட்டுமே கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. ஒரு தொகுதியில் யாரோ ஒரு
ஏடிஎம்கே டிஎம்கேல ஒருத்தர் தேவைப்படும். இப்போ இவர் 500 கொடுத்தா அவர் 600 கொடுப்பார், இல்லை 1000 கொடுப்பார். தாவேகாவில் நிற்கிற ஆள் என்ன சொல்கிறார், அப்ளை பண்ணுற ஆள், அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் கவலை இல்லை, நான் கொடுக்கவே போகிறதில்ல, எனக்கு அந்த 5 கோடி எனக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை, நான் விஜய் பேரை சொல்லியே நிற்ப எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. போடுவாங்களா மாட்டாங்களான்றது வேற, அவங்களுடைய எண்ணம் வந்து. அதனால் எனக்கும் அந்த 8 கோடி இருக்கணும் 10 கோடி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க 2 பேர் தான் அப்படி மோதுவாங்க. நான் ஜனங்கிட்ட போவேன், அண்ணன் பாருங்க விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, அண்ணன் பேரை சொல்லுவேன், படத்தை காட்டுவேன், எனக்கு ஜனங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கான், என் தொகுதியில் இருக்கவங்களாம் விஜய் ரசிகர்கள் ஆதரவாளர் இருக்கான், அவங்கெல்லாம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து கிளைம் கிரவுண்டில் அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுன்றது நம்ம இப்போ நம்ம எடுக்க சர்வே எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இப்படித்தான் டேர்ன் அவுட் இருக்கும்னு. அப்போ சர்வேலலாம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வரும்போது அதை நம்ம அப்படியே ஈஸியாக புறந்தள்ளிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக 15% மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது 20% நின்று சீட்டாக கன்வெர்ட் ஆகாமையும் போகலாம், 20ன்றது கடைசி நிமிஷம் வேட்பாளராக அறிவித்த பிறகு அப்படியே 30-35 எகிரி சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகலாம். இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, திமுக அதிமுக இரண்டுமே பாரம்பரிய கட்சிகள், அங்கே நிறைய பேர் சீட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஒருவேளை கிடைக்காத ஆள் இவர் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த திமுக கேண்டிடேட்டு கட்சிக்குள்ளேயே இருக்க அந்த உள்குத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அதிமுகவையும் சமாளிச்சுக்கிட்டு விஜயையும் சமாளிச்சுக்கிட்டு பலமுனை போட்டியை அவர் போடணும். அவருக்கு 2 கை பத்தாது சண்டை போடுறதுக்கு, இவருக்கு 1 கை போதும். இப்போ நம்ம கடந்த கால எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களை தான் விஜய் வந்து அடிக்கடி மேற்கோள் காமிக்கிறாரு, இல்லை வந்து அதை மாதிரி திரைத்துறையிலேருந்து வந்து விஜயகாந்த் வச்சுக்கலாம், இல்லை அடுத்ததாக வந்து சிலர் வச்சுக்கலாம். எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பேச்சு திறமை வந்து இருந்துச்சு. ஒரு மேடையில் ஏறினாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட மக்களை வந்து கட்டி போடுற ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. பட் விஜயே சொல்கிறாரு, விஜய் வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் எதுக்குப்பா வரணும், நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் பேசுகிறாரு. அப்படின்றப்ப மக்களை அதாவது அவரோட ரசிகர்களை ஈர்த்துட்டாரு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் இருக்காங்களே, காமன் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள பேசி கட்சிக்குள்ளார கொண்டுட்டு வர்றதுக்கான அந்த ஸ்பீச் இன்னும் பொலிட்டீஷியனாக விஜய் மாறிட்டாரா? எந்த இடத்துல அவர் கோட்டை விடுறாரு? அவர் மாறலை, அது தேவையும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவருடைய முதல் மாநாட்டில் சொன்னாருன்னு நினைக்கிறேன், எனக்கு அடுக்குமொழியில் பேச தெரியாது, அந்த மாதிரிலாம் பேச விரும்பல, நான் வந்து மக்கள் மொழியில் பேசுகிறேன். இன்னுமே எழுதி கொடுக்கறதா விஜய் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். வாட் ப்ரோ, இதெல்லாம் ராங் ப்ரோ, அது எழுதி கொடுத்தாங்களோ சொந்தமாக பேசுகிறாரோ. ஸோ அந்த ஸ்பீச்சுடைய ஃபார்மேட்டை நான் சொல்கிறேன், அது அந்த வழக்கமான ஃபார்மேட்டில் இல்லாமல் இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு, இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரியான பாஷையில் அவர் பேசுகிறாரு, அவங்க கூட அவருக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் களமே வேறு இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் அத்தியாவசியமாக இருந்த விஷயங்கள் இன்றைக்கி அத்தியாவசியமாக இல்லை. நம்ம வைகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிணறுல நின்றுக்கிட்டு ஏத்தன்ஸ் நகரத்து எழுமிகு வாலிபர்களை ஓடி வாருங்கள் சாக்ரட்டிஸ் அழைக்கிறார் அப்படின்னா 7 கிணறு நின்று பேசி நிற்பார் ஏத்தன்ஸை பற்றி. இன்றைக்கி வைகோ எங்கேயா ஏத்தன்ஸை பற்றி பேசுகிறாரா? நம்ம இங்கே பாருங்கள், வைகோவே விட்டார் அதை, சரி இனிமேல் அது வேணாம் பண்ணு. இன்றைக்கி அப்படிலாம் பேச வேண்டிய நீடே இல்லை, பேசினாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் வந்து உடனே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவான் இன்ஸ்டாவில். அவன் ரீல்ஸ் பார்க்குறவன் 30 செகண்ட் தான். நீங்கள் மூச்சு பிடிச்சி 3 மணி நேரம் பேசினா அவன் கேட்க மாட்டான். முன்னாடி மாநாடு போட்டு ஒருத்தர் மைக்கு பிடிச்சி பேசுவார். இப்போ நாஞ்சில் சம்பத்தே அப்படி பேசினால்தான் தான் இன்றைக்கி தாவேக்கால இருக்கார். இன்றைக்கி தாவேக்காக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி அவர் அந்த மாதிரி பேசினாருன்னு வச்சுங்க, ஏற்கனவே அவர் ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார், நான் கலைஞர் வர வரைக்கும் நைட்டு 3 மணி நேரம் பேசினேன், அப்புறம் தான் கலைஞர் வந்து பேசினார், அது வரைக்கும் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதெல்லாம் பேச முடியாது. இன்றைக்கி மாநாடே 3 மணி நேரம் தான் நடக்குது, மொத்தத்தையும் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, 30 செகண்ட் தான். அதனால் அந்த ஃபார்மேட்டே தேவைப்படலைன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், வேறு எதுக்கும் பேசாட்டி சரியில்லை, பரவாயில்ல. ஆனால் வந்து ஒரு ஜனநாயகன் படம், அவரோட படம், அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்போஸ் பண்ணுறது, இல்லை ஒரு அறிக்கை விடுறது, இல்லை ஒரு ஸ்பீச் பண்ணுறது எதுவுமே இல்லையே. ஒரு அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா முக்கியமான இஷ்யூஸை பேசணும். நீங்கள் வளவலன்னு பேசினாலும் சுருக்கமாக பேசுங்க, ஒரு ட்வீட்டாவது போடுங்க, அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அது பண்ணாததுனாலேயே அவர் தோற்று போயிடுவார், அது பண்ணாததுனாலேயே ஜனங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்கல்ல மற்ற திராவிட பார்ட்டிஸ் 2 பேருமே, அது கரெக்டு கிடையாது. அவங்க ஆடியன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லனாலே பரவாயில்ல, இப்போ என்ன நஷ்டம், அண்ணன் ஏதோ சொன்னால் நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா பிரச்சனை இல்லைன்றான். அப்போது அவனுக்கு போய் நீங்கள் அவர் பாருங்கள் பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல மாட்டாரு, அவர் இந்த இஷ்யூ ஜனநாயகம் பற்றி ட்வீட் போட மாட்டார், பிஜேபின்ற பேரை சொல்லவே பயப்படுறாரு, அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதுனால
அவர் பிஜேபி பி டீம்னு இவன் நம்புவான்னு நினச்சா அவன் நம்ப மாட்டான். அது வந்து பிளைண்ட் பிலீஃப். ஒரு நீங்கள் வந்து ஒரு லீடர் ஒர்க்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணாலும் தப்பே செஞ்சாலும் என் தலைவன். அதனால் பெரியவா செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரி தப்பே செஞ்சாலும் அது தலைவன். அப்படி ஒரு க்ரௌட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து தற்குறி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட முடியாது. ஒருவேளை அவங்கக்கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் பல பெரிய மனிதர்கள் சின்ன பசங்கிட்ட மண்ணை கவலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தின் மார்ஜினில் தான் இப்போல்லாம் சமீபத்திய எலெக்ஷன்ஸ் நடக்குது. நடந்து முடிஞ்ச 21 எலெக்ஷனில் 500 ஓட்டுக்கு கீழே தோத்த தொகுதி 3 தொகுதி, வெறும் 500 ஓட்டு. டி நகர் தொகுதி 137 ஓட்டு வித்தியாசம். அப்புறம் அதே மாதிரி தென்காசி பழனி நடா ஜெயிச்சார், அது வந்து காங்கிரஸ், அதுவும் 300 சில்லற ஓட்டு. மொடக்குறிச்சி சரஸ்வதி ஜெயிச்சாங்க பிஜேபி, அதுவும் ஒரு 300-400 ஓட்டு. 500 ஓட்டு கீழே 3 தொகுதி 21லேயே. 5000 ஓட்டு கீழே தோத்த தொகுதி வந்து 8 தொகுதி. சாரி, 1000 ஓட்டுக்கு கீழே தோத்த தொகுதி 8 தொகுதி. 5000 ஓட்டுக்கு கீழே தோத்த தொகுதி 31 தொகுதி. சரி, 2 லட்சம் பேர் இருக்கிற வாக்காளர்கள் இருக்கிறதுல ஒரு 1-1.5 லட்சம் பேர் ஓட்டு போடுறான். 1.5 லட்சம் பேரில் 5000 பேர்ன்றது நெக்லிஜிபிள் நம்பரு. அந்த 5000 பேர் 31 தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கான் 21ல். இன்றைக்கி 26ல் 5 வருஷத்தில் ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, ஓட்டர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க நீங்கள் எதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு பதறீங்களோ, அதுக்கெல்லாம் அவன் பதறவே மாட்டான். அதை பற்றிலாம் அவன் கவலைப்படவே இல்லை. அவன் எப்படி ஓட்டு போடுவானோ நமக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறான். விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் 21ல் கிடையாது. இல்லாத போதே 31 தொகுதியின் தின் மார்ஜினில் போயிருக்குது. அப்போது இந்த ஃபேக்டர் வேறு இப்போ உள்ளே வந்து நான் தான் சிஎம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ தொகுதி? அந்த 31 தொகுதி இன்றைக்கி 100 தொகுதியாக கூட மாறலாம், 5000 ஓட்டு. அப்போது அந்த 5000 ஓட்டை பிடிக்கிறது எப்படி, அந்த 500 ஓட்டை பிடிக்கிறது எப்படி, 100 ஓட்டை பிடிக்கிறது எப்படி, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமாக மாறிடும். அப்போ நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு யோசிங்க. ஆனால் தொடர்ந்து இப்போ வந்து விஜய்க்கு வந்து இப்போ ஜனநாயகன் ரிலீஸில் ஒரு அழுத்தம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சிபிஐ விசாரணைக்காக வந்து டெல்லி போயிட்டு வந்தார். இப்போது நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. பட் டேக்ஸ்லையுமே வந்து அவருக்கு ஒரு எதிரான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு. அப்படின்றப்ப இன்னமே வந்து விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த என்டிஏ கூட்டணி பக்கம் இழுத்துடணும் அப்படின்ற ஒரு மறைமுக அழுத்தம் அந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். அரசியலில் இப்போது ஒருத்தர் புதுசாக கட்சி அமைச்சிக்காரு, அவர் வந்து ஜனங்கிட்ட நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிறத ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேஸ் யார் விரும்புவாங்க, எப்படி விடுவாங்க? மார்க்கெட்டில் பக்கத்தில் ஒருத்தன் கடை போட்டாலே பக்கத்து கடைக்காரன் சும்மா விட மாட்டான். காம்படிஷன் வந்தாலே அவனால் முடிஞ்ச குறைச்சல கொடுக்க தான் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆண்டு அனுபவித்த இடத்த ஒருத்தர் வந்து புதுசாக பிடிக்க ட்ரை பண்ணுறாருன்னா அவர் எப்படி ஃப்ரீயாக விடுவாங்க? அது திமுக, இங்கே ஆளும் திமுக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, 2 பேருமே விஜயுடைய அரசியல் அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இதை தாண்டி தான் சர்வே ஆகி வரணும். இதுதான் சேலஞ்சு. ஸோ கலைஞர் சொல்லுவார்ல, நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறேன்னு, அந்த மாதிரி இவர் வந்து சொல்லனா கூட நீந்தி தான் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டே குறிப்பிட்டீங்க, நீங்கள் களத்துக்கு போகிறப்போ வந்து ஒரு 20% ஓட் ஷேர் இருக்கிறத தாவேக்காக்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நியூஸ் 18 வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன அந்த நம்பர்ஸ் வந்து வருது. கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து 19.2% வரும்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து 2 to 3% தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் அந்த அளவு டைட்டாக தான் இருக்க போகுது. டைட்டாக தாங்க இருக்கும். இது இன்னும் கூட இந்த 2 to 3%ன்றது இன்னும் கூட குறையும். 1%, 0.5%ல் ஆட்சியை விட்டாங்க அப்படின்ற இதில் இருக்கும். இன்னொன்று நாங்கள் இப்போ பார்க்குறது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, சிங்கிள் மெஜாரிட்டியாக எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க போவது இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி அரசு தான் வரப்போகுது. அது உறுதியாக திமுக கூட்டணி ஆட்சின்ற குரல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப அது கூட்டணி பலத்தோட ஆட்சி, அதில் பங்கு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, அது வேற. இப்போ ஏற்கனவே திமுக வந்து ஒரு முறை மைனாரிட்டி ஆட்சியாக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கல. இப்போவும் வரப்போகிறது கூட்டணி ஆட்சி தான். அதில் அவங்க ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது அது யார் வரப்போகிறாங்கன்றது அது அடுத்த கதை. அதை நோக்கி தான் நகருது. ஸோ இப்போ இதுவே வந்து டைட் மார்ஜின் தான். இது வந்து டைட் ஆகுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. அதனால் 0.5% 1% வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி இப்போ மாறப்போகுது. நாங்களும் பார்க்கும்போது இதே 20% ஓட்டு வந்து விஜய்க்கு வருது. அது ஏன் வருதுன்னா, தமிழ்நாடு முழுக்க ஓட்டரில் 40% ஓட்டர்ஸ் பிலோ 40 இயர்ஸ் இருக்காங்க. பிலோ 40. நான் வெறும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் கணக்கெடுத்து, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த 18-19 வயசில் இருக்கவங்க கொஞ்சம் பேர்.
21 25 வயசுக்குள்ளே இருப்பாங்கல்ல, அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க கூட போன முறை எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். இப்போ நீங்கள் 18 வயசு ஆயிடுச்சு, அப்போ தேர்தல் நீங்கள் உங்களுக்கு 18 வயசு ஆகும்போதே தேர்தல் வரணும்னு கட்டாயம் கிடையாதுல்ல. இப்போது ஒருத்தருக்கு 2022 தான் 18 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ தான் ஓட்டு போட போகிறார். ஸோ அப்போ அவருக்கு இப்போ 21 வயசு இருக்கும், இதுதான் முதல் முறையாக போட போகிறார். அந்த மாதிரி ஸோ 25 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அவங்கள ஃபஸ்ட் டைம் போடுறவங்க அப்படின்னு. அவங்க மத்தியில் அமோக வரவேற்பு இருக்குது விஜய் கட்சிக்கு. 40 வயசுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸும் கணக்கு வச்சுக்கிறோம். பிலோ 40 வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் 40% இருக்காங்க. அந்த 40% எல்லா தொகுதியிலும் பரவலாக இருக்காங்க. ஆவரேஜாக 40%, நான் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக இல்லை. ரெண்டாவது, விஜய் கட்சி அது ஒரு பிராந்தியத்துக்கான ஒரு ரீஜியனுக்கான கட்சி கிடையாது, ஒரு ஜாதிக்கான கட்சி கிடையாது. அது வந்து கொங்கு பெல்ட்டில் மட்டும் இருக்கிற கட்சி, இல்லை வட மாவட்டங்களில் மட்டும் பாமக மாதிரி இருக்கிற கட்சி, இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கான கட்சின்னு இல்லை. அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமான கட்சியாக தான் அந்த கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 40% ஓட்டு கணிசமாக அந்த பக்கம் ஸ்விங் ஆகுது. ஏற்கனவே சீமான் கிட்ட இருந்த ஓட்டில் அந்த தமிழ் தேசியத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கேயே இருக்காங்க. ஊருக்கு அவர் 8%னா அதுலேருந்து அப்படியே போய்டும் நான் சொல்ல வரல. அதில் 2-3% வந்து இந்த பக்கம் வந்துடும். விடுதலை சிறுத்தைகள் கிட்ட இருக்கிற அந்த தலித் ஓட்டுகளில் அதே ஓட் பேங்க் இவருக்கும் இருக்குது, அந்த ஓட் பேங்க்கும் குறையுது. அதனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நிறைய புது ஃபைண்டிங்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பல கட்சிகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற கட்சியாக தாவேகா இருக்குது. இப்போ ஆனால் ரொம்ப டைட்டான எலெக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போதைய சூழலில் February 7 பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் யாரு பக்கம் ஸ்லைட்டாக ஒரு எட்ஜ் இருக்குது? என்டிஏ பக்கம் ஒரு எட்ஜ் இருக்குது. என்டிஏவா? என்டிஏ பக்கம் ஒரு எட்ஜ் இருக்குது. அது ஏன் அப்படின்னா டிஎம்கேன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இல்லை, டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அது எப்பவுமே ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய சாபக்கேடு. எப்பவுமே ஒருத்தர் இருக்காரு, எதிர்த்து இருந்து கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. நீ இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களான்னு 1000 கேள்வி கேட்கலாம். ஏன்னா எல்லா கருத்து கணிப்புலையுமே டிஎம்கேவை தான் வந்துடும், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடும், மெஜாரிட்டியாக அவங்க தான் இருப்பாங்கன்ற ஒரு % தான் வருது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமா. நான் என்னுடைய ஒப்பீனியன் நாங்கள் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், நான் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல். நீங்கள் எதிரிலேருந்து கேள்வி கேட்குறது வந்து ரொம்ப சுலபம். அந்த சேரில் உட்காரும் போது தான் அதுக்கான அழுத்தங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் நமக்கு. இப்போ ஒரு ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் நடத்தினார், அரசுக்கு எதிராக போய் பேசினார். நம்ம இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் உண்ணாவிரதுக்கும் போது போனார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும். அதை செய்ய முடிஞ்சுதா? யதார்த்தம் என்ன? செய்ய முடியல. நிறைய நிர்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க? எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யலை. அந்த கோவத்தெல்லாம் அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? எலெக்ஷன் வரும்போது தான் வெளிப்படுத்துவாங்க. கோவம் இப்போ யார் மேலே இருக்கும் அதிகமாக? ஆளுங்கட்சி மேலே இருக்குமா, எதிர்கட்சி மேலே இருக்குமா? தமிழ்நாட்டில் நிறைய பேர் கோவப்படுறாங்கன்னா யார் மேலே கோவப்படுவாங்க? ஆளுங்கட்சி மேலே தான். அதனால் எதிர்கட்சிக்கு எட்ஜ் இருக்குது. ஆனால் அதை அதிகப்படுத்தி அறுவடை பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கா எதிர்கட்சின்னா இல்லை. இப்போ தான் மெல்ல மெல்ல அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சி வேகம் எடுத்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிற அந்த டபுள் இன்ஜின்லாம் ஓடும். அது இன்னும் டபுள் இன்ஜின் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இன்னும் ஓட ஆரம்பிக்கல. அது வேகம் எடுத்தால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி தேதிக்கு இவங்க ஆட்சியில் இருந்து அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கிறதுனால இவங்களை விட எதிரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் அதிகமாக இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.